இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதில் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அந்த வரிசையில் விரைவில் இணைய போகிறது இந்தியா. இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் இந்திய விண்வெளித்துறையின் சாதனைகளுக்கு மகுடம் சூடப் போகிறது. 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ககன்யான் விண்கலம் விண்வெளித்துறையில் தன்னிறைவு பெறுவதற்கான சாத்திய கூறுகளை உருவாக்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் ககன்யான் திட்டத்திற்கான மாதிரி விண்கலம் TVD-1 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி தளத்திலிருந்து விண்ணில் செலுத்தி முதற்கட்ட வெற்றியை ஈட்டியிருந்தது. இதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இஸ்ரோ IADT-01 எனப்படும் இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் என்ற சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. இந்திய விமானப்படை, கடற்படை, இந்திய கடலோர காவல் படையினர் இஸ்ரோவுடன் இணைந்து இந்த சோதனை முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பாராசூட் அடிப்படையிலான வேக குறைப்பு அமைப்பு ககன்யான் விண்கலம் போன்ற அமைப்பை பத்திரமாக தரையிறக்கியது. இந்த பாராசூட் அமைப்பு விண்வெளியிலிருந்து பூமியின் வளிமண்டல மேலடுக்கிற்குள் நுழையும் விண்கலத்தின் வேகத்தை குறைக்கவும், சேதாரமில்லாமல் விண்கலத்தை பத்திரமாக தரையிறக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. இஸ்ரோ மேற்கொண்ட இந்த சோதனை வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் விண்வெளிக்கு செல்லும் இந்திய விண்வெளி வீரர்களை பத்திரமாக தரையிறக்க முடியும். ககன்யான் திட்டத்துக்கான சோதனை 2014ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் 3 பேர் கொண்ட இந்திய விண்வெளி வீரர்கள் குழு பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் மேல் சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் 3 நாள் ஆய்வுக்கு பின்னர் பத்திரமாக பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விண்கலத்தில் பயணம் செய்வதற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், சுபான்சு சுக்லா ஆகியோர் ரஷ்யாவில் 2020 பிப்ரவரி முதல் 2021 மார்ச் வரை விண்வெளி பயணம் தொடர்பான சிறப்பு பயிற்சியை பெற்றிருந்தனர். அண்மையில் ஆக்சியம் 4 மிஷனில் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று திரும்பியது ககன்யான் திட்டத்திற்கு கூடுதல் வலு சேர்த்துள்ளது. இந்த நிலையில் ககன்யான் திட்டத்தில் விண்கலத்தை பத்திரமாக தரையிறக்குவதற்கான பாராசூட் சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ள இஸ்ரோ டிசம்பரில் ஆளில்லா விண்கலத்தை விண்ணில் செலுத்துவதற்கான பணியை தொடங்கும் முன்முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது.